எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் கிழவனும் கடலும்ன்ற புத்தகத்தை ஒரு நாளும் 20 நிமிஷமாக பிரித்து ஒரு பாட்டாக படிச்சுட்ருக்கோம். வாங்க. முன்பு பல முறைகள் அவன் தூண்டிலில் சிக்கியவனாக இருக்கலாம். இந்த விதத்தில் தான் போராட வேண்டும் என்ற விஷயம் அவனுக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு மனிதன் மட்டுமே தனக்கு எதிராக இருக்கிறான் என்ற விஷயமோ அது ஒரு கிழவன் தான் என்பதோ தெரியாமல் இருக்கலாம். என்ன ஒரு பெரிய மீன், அவன் நல்ல மாமிசமாக இருக்கும் பட்சம் சந்தையில் எந்த அளவுக்கு விலை கிடைக்கும். ஒரு ஆணை போல அவன் தூண்டிலை வந்து தொட்டிருக்கிறான். ஆணை போலவே தூண்டில் கயிறை இழுத்து கொண்டிருக்கிறான். போராட்டத்தில் பதைப்பு சிறிது கூட இல்லை. அவனுடைய மனதில் ஏதாவது திட்டங்கள் இருக்கின்றனவோ என்பதுதான் என்னுடைய பயம். அல்லது என்னை போல ஒரு கையற்ற நிலையில் உள்ளவனாக அவன் இருப்பானோ? ஜோடிகளாக இருந்த மார்லின் மீன்களில் ஒன்றை தான் தூண்டிலில் பிடித்திருந்த காலத்தை கிழவன் நினைத்து பார்த்தான். ஆண்மீன் எப்போதும் பெண்மீனை முதலில் இரையை சாப்பிடுவதற்கு அனுமதித்திருந்தது. தூண்டில் சிக்கிய பெண்மீன் மிகவும் பலமாக பதைத்து போய் ஏமாற்றம் நிறைந்த சாகசங்களுடன் போராடியது. அது அவளை தளர்வடைய செய்தது. இவ்வளவு நேரமும் கயிறுக்கு வெளியே இருந்து கொண்டும் நீரின் மேற்பரப்பில் அவளை சுற்றி வட்டமிட்டு கொண்டும் ஆண்மீன் அந்த இடத்தில் இருந்தது. அவளுக்கு மிகவும் அருகிலேயே அவன் நின்றிருந்தான். அறிவாளைப் போல கூர்மையானதாகவும் கிட்டத்தட்ட அதே தடிமனையும் அளவையும் கொண்டிருந்த வாளால் அவன் தூண்டில் கயிறை அறுத்து விடுவானோ என்று கிழவன் பயந்தான். அவள் மீது குத்திட்டியை பாயச் செய்து கிழவன் உப்புத்தாளை போல இருந்த உடலின் பகுதியில் அடித்து கொண்டிருந்தான். கண்ணாடியின் பின்பகுதியில் இருக்கும் பூச்சி என்ன நிறத்தில் இருக்குமோ அந்த நிறம் வருகிற வரைக்கும் அவன் அவளுடைய தலையின் மேற்பகுதியில் அடித்து கொண்டிருந்தான். மிகவும் சிரமப்பட்டு சிறுவனின் உதவியுடன் படகில் அந்த பெண்மீனை இழுத்து ஏற்றினான். ஆண்மீன் படகிற்கு அருகிலேயே அதை பார்த்து கொண்டு நின்றிருந்தது. தொடர்ந்து கிழவன் கயிறுகளை சரி செய்வதிலும் குத்தீட்டியை சீர்படுத்துவதிலும் ஈடுபட்டிருந்த போது அவள் எங்கே இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்காக ஆண்மீன் படகுக்கு அருகில் குதித்து தாவியது. பிறகு கற்பூர வள்ளிகளைப் போல செதில்களை நீட்டி மலரச் செய்து வண்ணக்கோடுகளை காட்டியவாறு அவன் நீரின் ஆழத்திற்குள் சென்று விட்டான். அவன் மிகவும் அழகானவனாக இருந்தான். கிழவன் நினைத்து பார்த்தான். அவன் துணைக்கு காவலாக நின்றிருந்தான். மீன்களின் விஷயத்தில் என்னை மிகவும் அதிகமாக கவலைப்பட செய்த நிகழ்ச்சி அதுதான், கிழவன் நினைத்தான். சிறுவனும் மிகுந்த கவலையில் மூழ்கிவிட்டான். நாங்கள் அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வேகமாக வெட்டி நறுக்கினோம். சிறுவன் இங்கே இருந்திருந்தால், கிழவன் உரத்த குரலில் சொன்னான். நங்கூரத்தின் வட்ட வடிவமான பலகைகளில் அவன் சாய்ந்து நின்றான். தோளில் போட்டிருந்த கயிறில் பெரிய மீனின் முன்னோக்கி செல்லும் பலம் தெரிந்தது. என் கொடூரமான சதி செயலை தாண்டி செல்வதற்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டியது அவனுடைய தேவையாக இருந்தது. கிழவன் சிந்தித்தான். தூண்டில்களும் வலைகளும் சதி செயல்களும் சென்று சேர முடியாத ஆழத்தில் உள்ள இருண்ட நீருக்குள் தங்குவது என்பதுதான் அவனுடைய தேர்ந்தெடுத்தலாக இருந்தது. என்னுடைய தேர்ந்தெடுத்தலோ அங்கு செல்வதும் எல்லாரையும் விட அவனை கண்டுபிடிப்பதும் என்பதாக இருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட சீக்கிரமாக இப்போது நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். மதியத்திலிருந்து நாங்கள் ஒன்று சேர்ந்தே இருக்கிறோம். எங்களில் ஒருவனுக்கு கூட உதவுவதற்கு வேறு யாரும் இல்லை. நான் ஒரு மீனவனாக ஆயிருக்கக்கூடாது, அவன் சிந்தித்தான். ஆனால் அதற்காகத்தான் நான் பிறவி எடுத்ததே. வெளிச்சம் வருவதற்கு முன்பே டியூனா மீனை சாப்பிடுவதை பற்றி ஞாபகத்தில் வைத்து கொண்டே ஆக வேண்டும். பகல் வெளிச்சத்திற்கு சற்று பின்னால் இருந்த தூண்டில்களொன்றில் ஏதோ மோதும் சத்தம் கேட்டது. களி ஒடிவதையும் படகின் மேற்பகுதியில் கயிறு அசைந்து அவிழக்கூடிய சத்தத்தையும் அவன் கேட்டான். இருட்டில் உரைக்குள் இருந்து கத்தியை வெளியே எடுத்து இடது தோளில் மீனின் பலம் முழுவதையும் தாங்கிக் கொண்டு பின்னோக்கி நகர்ந்து படகின் மேற்பகுதியின் ஓரத்திற்கு நேராக இருந்த கயிறை அறுத்தான். தொடர்ந்து தனக்கு மிகவும் அருகில் இருந்த இன்னொரு கயிறையும் அவன் அறுத்தான். பிறகு தடிமனான கயிறுகளில் இருந்த வளையங்களை இருட்டில் இணைத்தான். ஒரு கையை கொண்டு அவன் மிகவும் திறமையாக அந்த செயலை செய்தான். கட்டுகளை போடும்போது இறுக கட்டுவதற்காக அவன் கயிறுகளை இறுக பிடித்தான். அவனிடம் இப்போது முரட்டுத்தனமாக 6 கயிறுகள் இருந்தன. ஒவ்வொரு தூண்டில்களிலிருந்தும் பிரித்தெடுக்க 2ஐயும் மீன் விழுங்கிய தூண்டிலில் இருந்த 2ஐயும் அவன் இணைத்து விட்டான். வெளிச்சம் வந்தவுடன் நான் மீண்டும் 40 நாட்கள் நீளத்தை கொண்ட அந்த தூண்டில் கயிறை எடுத்து அறுத்து தடிமனான கயிறுடன் இணைப்பேன் என்று கிழவன் நினைத்தான். 200 ஆட்கள் நீளத்தை கொண்ட காட்டலோனியன் கயிறையும் கொக்கிகளையும் ஈயக்கட்டிகளையும் நான் இழக்க வேண்டியதிருக்கும். அவற்றை மீண்டும் வாங்க முடியும். ஆனால் வேறு ஏதாவது மீனை தூண்டிலில் மாட்டி வைத்து அது இவனை அறுத்தெடுத்து விடும் பட்சம் இந்த மீனுக்கு பதிலாக வேறொன்றை யார் தருவார்கள்? சற்று முன்பு தூண்டிலை முத்தமிட்ட மீன் எது என்று எனக்கு தெரியாது. மார்லினோ, பிராட்பில்லோ, சுறாவோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். அவன் தூண்டிலில் மாட்டிக்கொண்டிருப்பதாக எனக்கு தோன்றவில்லை.
முடிந்த வரையில் சீக்கிரமாக அவனை அகற்ற வேண்டும். கிழவன் உரத்த குரலில் சொன்னான். சிறுவன் என்னுடன் இருந்திருந்தாள், ஆனால் என்னுடன் சிறுவன் இல்லையே, அவன் நினைத்தான். எனக்கு நான் மட்டுமே. இருட்டு வேளையிலோ இருள் இல்லாத நேரத்திலோ அந்த இறுதி கயிறில் கவனத்தை வைத்திருப்பதுதான் உனக்கு இப்போது மிகவும் நல்லது. அதை அறுத்து 2 தடிமனான கயிறுகளையும் இணைக்க வேண்டியதிருக்கிறது. கிழவன் அப்படித்தான் செய்தான். இருட்டில் அது மிகவும் சிரமமான ஒன்றாக இருந்தது. ஒவ்வொரு முறை மீன் குத்தி தாவியதை தொடர்ந்து அவன் முகத்தில் அடிபட்டு கீழே விழுந்து விட்டான். கண்ணுக்கு கீழே காயம் உண்டாகி கன்னத்தின் வழியாக சிறிது குருதி வழிந்து கொண்டிருந்தது. தாடை பகுதியை அடைவதற்கு முன்பே அது அடர்த்தியாக காய்ந்து விட்டது. அவன் தான் அமர்ந்திருந்த இடத்திற்கு திரும்பி சென்று அங்கிருந்த மரத்தடியில் சாய்ந்து உட்கார்ந்து ஓய்வெடுத்தான். கோணியை சரி செய்துவிட்டு மிகவும் கவனத்துடன் கயிறில் வேலையை செய்தான். இப்போது கயிறு தோளில் புதிய ஒரு பகுதிக்கு வந்தது. கயிறை தோளில் இறுக பிடித்து கொண்டே மீனின் இழிவையையும் படகின் பயணிக்கும் வேகத்தையும் கிழவன் புரிந்து கொண்டான். அந்த கண்ணாமூச்சி விளையாட்டை அவன் எதற்காக நடத்துகிறான் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன், அவன் சிந்தித்தான். கயிறு அவனுடைய உடலில் சற்று இடம் மாறி விட்டிருக்க வேண்டும். எனக்கு வலுத்ததைப் போல அந்தளவிற்கு மோசமாக அவனுடைய உடல் வேதனைப்பட்டு கொண்டிருக்காது என்பது மட்டும் உண்மை. ஆனால் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் இந்த படகை அவனால் என்றைக்குமாக இழுத்து போய் கொண்டிருக்க முடியாது. பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய எல்லா விஷயங்களும் இப்போது சரி செய்யப்பட்டு விட்டன. என் கையில் இப்போது ஒரு மனிதனால் தாங்கிக் கொள்ள முடிகிற அளவுக்கு உள்ள கயிறுகள் இருக்கின்றன. மீனே, கிழவன் மென்மையான குரலில் சத்தம் போட்டு சொன்னான். இறப்பது வரை நான் உன்னை விட்டுவிடப் போவதாக இல்லை. அவனும் என்னை விட்டு போக மாட்டான் என்று நான் நினைக்கிறேன், கிழவன் மனதுக்குள் நினைத்து கொண்டான். பொழுது புலர்வதற்காக அவன் காத்திருந்தான். பொழுது விடுவதற்கு முந்தைய குளிர் நிறைந்த நேரமாக இப்போது இருந்தது. வெப்பம் கிடைப்பதற்காக அவன் மரத்துடன் சேர்ந்து நின்றான். அவனால் எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு அதை என்னாலும் செய்ய முடியும், அவன் நினைத்தான். புலர்காலை பொழுதின் முதல் வெளிச்சத்தில் அவன் கயிறை நீரின் அடிப்பகுதிக்கு இறக்கிவிட்டான். படகு எந்தவித தடையும் இல்லாமல் முன்னோக்கி நகர்ந்து போய் கொண்டிருந்தது. சூரியனின் வெளிச்சம் முதல் முறையாக தெரிந்தபோது அவன் கிழவனின் வலது பக்க தோளில் விழுந்து கொண்டிருந்தான். அவனுடைய பயணம் வடக்கு நோக்கி இருக்கிறது, கிழவன் சொன்னான். நீரோட்டம் எங்களை அப்படியே தூரத்தில் கிழக்கு நோக்கி கொண்டு போகும். அவன் நீரோட்டத்துடன் சேர்ந்து நீந்தினால் அவன் மிகவும் களைப்படைந்து போய் விட்டிருக்கிறான் என்பதை அது காட்டிவிடும். சூரியன் மேலும் உயர்ந்து மேலே வந்தபோது மீன் தளர்ந்து போய் இல்லை என்பதை கிழவன் புரிந்து கொண்டான். அவனுக்கு சாதகமான ஒரே ஒரு அடையாளம் தெரிந்தது. அவன் அந்த அளவுக்கு ஆழத்தில் பயணிக்கவில்லை என்பதை கயிறு சாய்ந்திருந்த விதம் காட்டியது. அதை வைத்து அவன் குதிப்பான் என்று அர்த்தமில்லை, எனினும் குதிக்க வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் அவனை குதிக்கும்படி செய்யட்டும், கிழவன் சொன்னான். அவனை கவனித்துக் கொள்ளும் அளவுக்கு என்னிடம் கயிறு இருக்கிறது. அவனுடைய பயணத்தில் சிறிய தொந்தரவை உண்டாக்கினால் அது அவனை வேதனைப்பட செய்யும். அவன் குதித்து தாவவும் செய்வான், கிழவன் மனதிற்குள் நினைத்தான். இப்போது பகல் வெளிச்சமாக இருப்பதால் அவன் குதிக்கட்டும். அப்படி தாவும் போது அவன் தன்னுடைய முதுகெலும்பு பகுதியில் உள்ள பைகளை காற்றால் நிரப்புவான். அதற்கு பிறகு இறப்பதற்கு மிகவும் ஆழத்திற்கு அவனால் செல்ல முடியாது. கிழவன் கயிறில் பலத்தை செலுத்த முயற்சித்தான். ஆனால் தூண்டிலில் மீனை சிக்க செய்ததிலிருந்து கயிறு அருந்து போகும் அளவுக்கு அவன் அதை இறுக்கமாக வைத்திருந்தான். அதை இழுப்பதற்காக பின்னோக்கி குனிந்த போது எந்த அளவுக்கு அது சிரமமாக இருக்கிறது என்பதை அவனால் உணர முடிந்தது. இனி சிறிதளவில் கூட பலத்தை பயன்படுத்துவதற்கு வழியில்லை என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. நான் இதை எல்லா நேரங்களிலும் அசைத்து கொண்டே இருக்கக்கூடாது, அவன் மனதில் நினைத்தான். ஒவ்வொரு அசைவும் தூண்டிலின் கொக்கி உண்டாக்கிய காயத்தை பெரிதாக ஆக்குகிறது. அவன் குதித்து தாவும் போது கொக்கி விடுபட்டு பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிலையில் இருந்தாலும் சூரியனை பார்க்கும்போது எனக்கு நிம்மதி உண்டாகிறது. அதற்கு காரணம் இன்னொரு முறை அதை பார்க்க வேண்டியதில்லையே. கயிறில் மஞ்சள் நிற பாசிகள் படிந்திருந்தன. ஆனால் அவை கயிறின் உறுதித்தன்மையை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என்பதை புரிந்து கொண்ட கிழவன் சந்தோஷத்தில் மூழ்கினான். இரவில் நன்றாக பிரகாசித்து கொண்டிருந்த மஞ்சள் நிற பாசிகளே அவை. மீனே, கிழவன் சொன்னான், நான் உன் மீது மிகுந்த அன்பும் மதிப்பும் வைத்திருக்கிறேன். எனினும் இந்த பகல் முடிவதற்குள் நான் உன்னை கொன்று விடுவேன். நாம் அப்படி நடக்க வேண்டும் என்று மனதில் நினைப்போம், அவன் மனதில் நினைத்தான். வடக்கு திசையிலிருந்து ஒரு சிறிய பறவை படகை நோக்கி பறந்து வந்தது. நீருக்கு மேலே மிகவும் தாழ்வான நிலையில் பறக்கக்கூடிய ஒரு பாடக்கூடிய பறவை. அது மிகவும் களைத்து போயிருக்கிறது என்பதை கிழவன் புரிந்து கொண்டான். பறவை படகின் பின்பகுதியில் வந்து உட்கார்ந்து கொண்டு அங்கு ஓய்வெடுத்தது. பிறகு அது கிழவனின் தலையை சுற்றி பறந்து கயிறில் போய் உட்கார்ந்தது. அதற்கு கயிறு தான் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக தோன்றியது. உனக்கு என்ன வயது? கிழவன் பறவையிடம் கேட்டான். இது உன்னுடைய முதல் பயணமா?
அவன் உரையாடிய போது பறவை அவனையே பார்த்து கொண்டிருந்தது. கயிறு சரியான முறையில் இருக்கிறதா என்பதை பார்க்க முடியாத அளவுக்கு அவன் மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டான். அழகான பாதங்களால் கயிறை இறுக பற்றி கொண்டே அவன் இப்படியும் அப்படியுமாக ஆடினான். அது அசைவே இல்லாதது. கிழவன் பறவையிடம் கூறினான், காற்று இல்லாத ஒரு இரவுக்கு பிறகு நீ இந்த அளவுக்கு தளர்ச்சியடைய தேவையில்லை. பறவைகள் எதற்காக இங்கு வருகின்றன? இந்த பறவைகளை பிடிப்பதற்குத்தான் புறாவை பிடிப்பவர்கள் கடலுக்குள் வருகிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி எந்த விஷயத்தையும் அவன் பறவையிடம் கூறவில்லை. எந்த நிலையில் இருந்தாலும் அந்த விஷயம் அவனுக்கு புரியாதே. தாமதிக்காமல் புறாவை பிடிப்பவர்களை பற்றி அவன் புரிந்து கொள்வான். நன்றாக ஓய்வெடு சிறிய பறவையே, கிழவன் சொன்னான். அதற்கு பிறகு மனிதனையோ பறவையையோ மீனையோ போல சிறிது முயற்சி பண்ணிப்பார், அதிர்ஷ்டம் துணைக்கு நிற்கிறதா என்று பறவை அருகில் இருந்து கிழவனை பேசுவதற்கு தூண்டியது. கடந்த இரவில் அவனுடைய முதுகு அசைய முடியாத அளவுக்கு மரத்து போய்விட்டிருந்தது. அது இப்போது மிகவும் வேதனையை தந்தது. பறவையே, விருப்பம் இருந்தால் நீ என்னுடைய வீட்டில் தங்கு, கிழவன் சொன்னான். பாயை உயர்த்தி அதில் மோதிக்கொண்டிருக்கும் இளம் காற்றில் உன்னை அமர செய்து கொண்டு போக முடியாததற்கு வருத்தப்படுகிறேன். எனினும் நான் ஒரு நண்பனுடன் இருக்கிறேன். அந்த நிமிடம் திடீரென்று மீன் ஒரு பக்கமாக சாய்ந்தது. கிழவன் பலகையில் தடுமாறி விழுந்தான். இறுக பிடித்து கொண்டும் சிறிது கயிறை கீழே இறக்கி விடாமலும் இருந்திருந்தால் அவன் கடலில் விழுந்திருப்பான். கயிறு அசைந்ததும் பறவை பறந்து போய்விட்டிருந்தது. அது செல்வதை பார்ப்பதற்கு கூட கிழவனால் முடியவில்லை. வலது கையால் அவன் கயிறையே அக்கறையுடன் தேடி பார்த்தான். கையில் காயம் உண்டாகி இரத்தம் வழிந்து கொண்டிருப்பது அவனுடைய கவனத்தில் விழுந்தது. அவனை ஏதோ வேதனை கொள்ள செய்திருக்கிறது. கிழவன் உரத்த குரலில் கூறினான். மீனின் பயணிக்கும் திசையை மாற்ற முடியுமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவன் கயிறை பின்னோக்கி இழுத்தான். ஆனால் கயிறு அறுபடும் நிலையில் இருக்கிறது என்று தோன்றியவுடன் கயிறை நேராக பிடித்து அதன் போக்கிலேயே விட்டுவிட்டு அவன் நின்றான். மீனே, இப்போது உனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது அல்லவா? அவன் சொன்னான். கடவுளுக்கு தெரியும், எனக்கும் அப்படித்தான். கிழவன் பறவையை சுற்றிலும் தேடி பார்த்தான். அவன் தன்னுடன் இருப்பதை அவன் விரும்பினான். ஆனால் பறவை அங்கிருந்து போய்விட்டிருந்தது. நீ அதிகமான நேரம் இங்கே இருக்கவில்லையே, கிழவன் நினைத்தான். கரையை அடையும் வரை நீ போகக்கூடிய இடம் மிகவும் ஆபத்து நிறைந்தது. திடீரென்று அந்த ஒரே இழுப்பில் மீன் என்னை வீழ்த்தும் அளவுக்கு நான் எப்படி இடம் கொடுத்தேன்? நான் மிகப்பெரிய முட்டாளாக ஆகிவிட்டிருக்க வேண்டும். ஒருவேளை நான் அந்த சிறிய பறவையை பார்த்து கொண்டு அவனை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது காரணமாக இருக்கலாம். இனி நான் என்னுடைய வேலையில் கவனத்தை செலுத்துவேன். பிறகு பலம் குறையாமல் இருப்பதற்கு டியூனா மீனை சாப்பிட வேண்டும். சிறுவன் என்னுடன் இருந்தால் பிறகு கையில் கொஞ்சம் உப்பும், கிழவன் உரத்த குரலில் சொன்னான். கயிறின் எடையை இடது பக்கத்தோளுக்கு மாற்றிவிட்டு மிகவும் கவனமாக முழங்காலிட்டு அமர்ந்து கொண்டு கிழவன் தன் கையை கடலில் கழுவினான். ரத்தம் வழிவதையும் படகு நகரும் போது கையில் நீர் தொடர்ந்து அடித்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டே கையை சிறிது நேரம் நீருக்குள் அவன் மூழ்க வைத்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் மந்தமானவனாக ஆகிவிட்டான், கிழவன் சொன்னான். மேலும் சிறிது நேரம் தன் கையை உப்பு நீரில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் திடீரென்று உண்டான மீனின் இன்னொரு அசைவை பார்த்து அவன் பயப்பட்டான். எழுந்து உறுதியாக நின்று கொண்டு கையை சூரியனுக்கு நேராக நீட்டினான். சிறிய அளவில் ஒரு காயம் உண்டாகிவிட்டிருந்தது. ஆனால் கையில் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அது இருந்தது. மீன் பிடிக்கும் செயல் முடிவடையும் வரை கைகளில் எந்தவித பிரச்சனையும் உண்டாகாமல் இருக்க வேண்டும். வேலை தொடங்குவதற்கு முன்பே கையில் காயம் உண்டாவதை அவன் விரும்பவில்லை. இப்போது நான் அந்த சிறிய டியூனா மீனை சாப்பிட்டே ஆக வேண்டும். கையில் ஈரம் காய்ந்ததும் மரக்கொம்பால் டியூனா மீனை அருகில் கொண்டு வந்து இங்கே உட்கார்ந்து சாப்பிடலாம். டியூனா மீன் படகின் பின்பகுதியில் இருந்தது. கிழவன் முழங்காலில் உட்கார்ந்து கொண்டு கயிறு வளையத்தில் படாமல் பாயை கட்டக்கூடிய மரத்தடியில் டியூனாவை பிடித்து இழுத்தான். மீண்டும் கயிறை இடது தோளில் வைத்தவாறு இடது கையை ஊன்றி குத்தீட்டியின் நுனியிலிருந்து மீனை பிரித்து எடுத்துவிட்டு குத்தீட்டியை அது இருந்த இடத்திலேயே வைத்தான். முழங்காலால் அழுத்தி பிடித்து கொண்டான். மீனின் அடர்த்தியான சிவப்பு நிறத்தில் இருந்த மாமிசத்தை தலையின் பின்பகுதியிலிருந்து வால் வரை நீளமான துண்டுகளாக்கி அறுத்தான். மரச்சக்கைகளின் அளவுகளில் அந்த துண்டுகள் இருந்தன. கீழே இருந்து வயிறு வரை அறுத்தான். 6 துண்டுகளாக அறுத்தெடுத்து அவற்றை பலகையில் பரப்பி வைத்தான். கார் சட்டையில் கத்தியை துடைத்து டியூனாவின் தேவையற்ற பகுதிகளையும் வாளையும் கடலுக்குள் எறிந்தான். என்னால் ஒரு துண்டு முழுவதையும் சாப்பிட முடியும் என்று தோன்றவில்லை, கிழவன் சொன்னான். மீன் துண்டுகளில் ஒன்றிற்குள் அவன் கத்தியை இறக்கினான். அப்போது கயிறு பலமாக இழுக்கப்படுவதை அவன் உணர்ந்தான். இடது கை மரத்து போய் வேதனையை தந்தது. கனமாக இருந்த கையை இறுக பிடித்து கொண்டிருந்த கையை அவன் வெறுப்புடன் பார்த்தான். இது என்ன கை? கிழவன் சொன்னான். தேவையான நேரத்தில் மரத்து போய் வேதனையை தருகிறது. உன்னை நீயே நகமாக மாற்றிக்கொள். இது உனக்கு எந்த ஒரு நன்மையையும் செய்யவில்லை, அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவன் சிந்தித்தான். தொடர்ந்து கீழே இருண்டு போய் காணப்பட்ட நீரில் கயிறு சாய்ந்து தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான்.
இனி இதை சாப்பிடு, இது கைகளுக்கு வலிமையை தரும். இது கையின் தவறு அல்ல. நீ மீனுடன் போராட ஆரம்பித்தது பல மணி நேரங்கள் ஆகிவிட்டன அல்லவா? எனவே இப்போது மீனை சாப்பிட்டால்தான் அவனுடன் என்றைக்கும் போராட முடியும். அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். கிழவன் ஒரு துண்டை எடுத்து வாய்க்குள் போட்டு மெதுவாக சுவைத்து பார்த்தான். அது பரவாயில்லை என்று கூறக்கூடிய விதத்தில் இருந்தது. அதை நன்றாக சுவைத்து சாப்பிட வேண்டும் அவன் நினைத்தான். இருக்கும் நீர் முழுவதையும் எடுக்க வேண்டும். சிறிது எலுமிச்சம்பழ நீரையோ உப்பையோ சேர்த்து சாப்பிட்டால் மோசமாக இருக்காது. எப்படி இருக்கிறது கை? மரத்து போய் செயலை இழந்து கிட்டத்தட்ட மரக்குச்சியைப் போல இருந்து வேதனையை தந்து கொண்டிருந்த கையிடம் அவன் கேட்டான். உனக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். இரண்டாக அறுத்து வைத்திருந்த ஒரு துண்டின் இன்னொரு பகுதியை கிழவன் சாப்பிட்டான். அவன் அதை மிகுந்த கவனத்துடன் சுவைத்து சாப்பிட்டு விட்டு தோலை வெளியே துப்பினான். எப்படி இருக்கிறது கையே? நான் மிகவும் முன்கூட்டியே விசாரிக்கிறேனோ? கிழவன் இன்னொரு துண்டை எடுத்து சுவைத்தான். இது நல்ல பழத்தை கொண்ட ஆரோக்கியமுள்ள ஒரு மீன் அவன் நினைத்தான். டால்ஃபின் மீனுக்கு இனிப்பு அதிகம். இதற்கு இனிப்பே இல்லை என்று தான் கூற வேண்டும். இதில் நல்ல பலம் அடங்கியிருக்கிறது. நடைமுறை அறிவை வெளிப்படுத்துவதை தவிர வேறு எதிலும் அர்த்தமில்லை அவன் நினைத்தான். எனக்கு சிறிது உப்பு கிடைத்திருந்தால் மீனின் எஞ்சிய பகுதிகளை சூரியன் அழுக செய்யுமோ அல்லது உலர செய்யுமோ என்று தெரியவில்லை. அதனால் பசி இல்லை என்றால் கூட அதை சாப்பிட்டு விட்டு விடுவதுதான் நல்லது. இந்த மீன் மிகவும் அமைதியானது. அசைவு சிறிதும் இல்லை. நான் அதை முழுவதையும் சாப்பிட்டு விட்டு தயார் நிலைக்கு வருவேன். மன்னித்து விடு கையே, கிழவன் சொன்னான். உனக்காகத்தான் நான் இதை செய்கிறேன். மீனுக்கு இறை கொடுக்க என்னால் முடிந்திருந்தால் அவன் சிந்தித்தான். அவன் என்னுடைய சகோதரன். ஆனால் நான் அவனை கொன்றே தீருவேன். அதற்கு நல்ல பழத்தை உடலில் சேர்க்க வேண்டும். மெதுவாக மனதை தயார் பண்ணி கொண்டு மரச்சக்கைகளின் அளவுகளில் இருந்த மீனின் துண்டுகள் முழுவதையும் அவன் சாப்பிட்டு முடித்தான். கைகளை காற்சட்டையில் துடைத்துவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். கையே, இனி கயிறை விடு, கிழவன் சொன்னான். நீ அந்த முட்டாள்தனமான செயலை நிறுத்துவது வரை நான் அவனை வலது கையால் மட்டும் செயல்பட செய்து பார்த்து கொள்கிறேன். இடது கையால் பிடித்திருந்த பருமனான கயிறில் கிழவன் தன்னுடைய இடது பாதத்தை வைத்து அழுத்தினான். முதுகின் வழியாக இருந்த இழுப்புக்கு எதிர்பக்கமாக சாய்ந்து படுத்தான். மரத்து போயிருக்கும் கையின் தன்மை குணமாவதற்கு கடவுள் உதவட்டும், கிழவன் சொன்னான். மீன் என்ன செய்ய போகிறது என்று எனக்கு தெரியாதே. எனினும் அவன் மிகவும் அமைதியாக தன்னுடைய திட்டத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறான் என்று தோன்றுகிறது. கிழவன் சிந்தித்தான். அவனுடைய திட்டம் என்னவாக இருக்கும்? அப்படியென்றால் அவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடிதான் என்னுடைய திட்டத்திற்கு வடிவம் கொடுக்க வேண்டும். அவன் தாவி குதிப்பதாக இருந்தால் நான் அவனை கொன்றுவிடலாம். ஆனால் அவன் எல்லா நேரங்களிலும் நீருக்கு கீழேயே இருந்து கொண்டிருக்கிறானே. அப்படியென்றால் நானும் எல்லா நேரங்களிலும் அவனுடன் சேர்ந்தே இருப்பேன். மறுத்து போன கையை காற்சட்டையில் உரசி விரல்களுக்கு வலிமையை கொண்டு வர அவன் முயற்சித்தான். அதற்கு பிறகும் அவை திறக்கவில்லை. வெயில் படும்போது திறக்கும் அவன் நினைத்தான். சில நேரங்களில் பழம் கொண்ட பச்சை டியூனா மீனை சாப்பிட்டு முடித்த பிறகு அது திறக்கலாம். கட்டாயம் என்னும் பட்சம் என்ன விலை கொடுத்தும் நான் விரல்களை திறந்து விடுவேன். ஆனால் பழத்தை செலுத்தி அவற்றை திறப்பதற்கு நான் இப்போது நினைக்கவில்லை. அது தானே திறந்து பழைய வடிவத்திற்கு திரும்பவும் வரட்டும். நிறைய தூண்டில் கயிறுகளை கீழே இறக்கிவிட்டும் ஒன்று சேர்த்து கட்டி கொண்டும் இருந்த நேரத்தில் நான் என்னுடைய கையை கொஞ்சம் குறை உண்டாகும்படி செய்துவிட்டேன். கிழவன் கடலின் கண்களை ஓட்டினான். நான் இப்போது எந்த அளவுக்கு தனிமையில் இருக்கிறோம் என்பதை அவன் நினைத்து பார்த்தான். ஆனால் ஆழமாக இருந்த கருத்த நீரில் படிகங்களையும் நீளமாக கிடந்த கயிறுகளையும் காற்று இல்லாத கடலின் அசாதாரணமான அலைகளின் அசைவையும் அவனால் பார்க்க முடிந்தது. இப்போது குளிர்காற்றுக்காக மேகங்கள் திரண்டு நின்றிருந்தன. முன்னால் காட்டுக்கோழிகளின் ஒரு கூட்டத்தை அவன் பார்த்தான். அவை கூட்டமாகவும் தனித்தனியாகவும் மீண்டும் கூட்டமாக சேர்ந்து நீர்ப்பரப்புக்கு மேலே பறந்து கொண்டிருந்தன. கடலில் யாரும் தனியாக இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். சிறிய படகில் கரையை பார்க்க முடியாத அளவு தூரத்திற்கு கடலில் பயணம் செய்வதை நினைத்து பயப்படக்கூடிய சிலரை கிழவன் நினைத்து பார்த்தான். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு காலநிலை மிகவும் மோசமாக இருக்கும் மாதங்களில் அவர்களுடைய இதோட இன்னைக்கான பார்ட் 4 நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ மேற்கொண்டு புத்தகத்தை நம்ம நாளைக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதை போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.